வந்திருக்க உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அஸ்திரம் படம் வந்து 7ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட தயாரிப்பாளர் நம்ம தனா சார் வந்து இங்கே இருக்காங்க. டைரக்டர் அரவிந்த், இந்த படத்துக்கு ஹீரோயினாக நடிக்கிற நிரா இங்கே இருக்காங்க. ஜீவா ரவி சார் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையும் திரைக்கதையும் நம்ம ஜெகன் பண்ணியிருக்காரு. இது வந்து நம்ம போன வருஷம் ஒரு ஃபேஸ்புக் மூலயமா எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்து நம்ம அரவிந்த் வந்து இந்த மாதிரி நான் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறேன் சார், அதில் நீங்கள் நடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணி என்னை அப்ரோச் பண்ணார். ஃபோன் நம்பர் வாங்கிட்டு ஒரு 3 நாளில் சந்தித்தேன். சந்திக்கும் போது ஜெகனும் அரவிந்தும் கூட வந்திருந்தாங்க ஆஃபீஸ்க்கு. வந்ததுக்கப்புறம் நியூ கமர்ஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கண்டென்ட் என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கதையை கேட்டேன். கதை கேட்டதுக்கப்புறம் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஒரு நம்ம எல்லாருமே நிறையா த்ரில்லர்ஸ் பார்த்துருக்கோம், ரொம்ப ரசித்து பார்த்துருக்கோம். இந்த த்ரில்லரில் என்ன அப்படி வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு ரிவெஞ்ச் ட்ராமாவை வந்து ஒரு த்ரில்லர் ஃபார்மேட்டில் மர்ஜ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு இருந்த டவுட் வந்து, அரவிந்த் நீங்கள் இப்போது யாரோடையும் ஒர்க் பண்ணதில்லை, இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கராக இருந்திருக்கீங்க, பட் ஹவ் யூ கோயிங் டு ஹேண்டில் திஸ் அப்படின்னு கேட்கும்போது, நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் சார். 10 வருஷமாக நானும் இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் போயிருக்கேன், நிறைய இடங்களில் சின்ன சின்ன படங்களில் நடிச்சிருக்காரு. அதுக்கு வந்து காரணம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்கிறதுக்காக தான் அதை பண்ணியிருக்காரு. அவரோட பேச்சிலே ஒரு விஷயம் எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டான ஆளுங்கிறது வந்து எனக்கு அதில் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் யாருன்னு கேட்கும் போது நம்ம தனா சார் அப்படின்னு சொல்லும் போது அவரையும் சந்தித்தேன். அவர் வந்து சொந்த ஊர் வந்து ஈரோடு. அவரை சந்தித்து பேசும்போது அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அது வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி லைஃப்பில் ஒரு 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 பர்டிகுலரான இடத்த பிடிச்சிருக்காரு வாழ்க்கையில். நிறைய பிஸ்னஸ் இருக்குது அவருக்கு நம்ம ஈரோடில். அவர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே ஒரு விஷயம் என்ன சொன்னார்னா, சார் எங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், இந்த படத்தில் நீங்கள் நடித்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். எங்களோட ஒரு ரிக்வெஸ்ட் வந்து, இந்த படம் வந்து கொடைக்கானலில் ஷூட் பண்ண போகிறோம். அந்த 30 நாளைக்கு நீங்கள் ஒரே ஷெட்யூலில் வந்துட்டு போனால் எங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் கூட எடுத்து சொன்னேன், இல்லை சார் புது டைரக்டர் நம்ம ஒரேடியாக 30 டேஸ் போகிறத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி 15 டேஸ் போகலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது டைரக்டர் மேலேயும் அவங்க டீம் மேலேயும். நம்ம ஒரே ஷெட்யூலில் போயிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற நாட்களில் வந்து சென்னையில் ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் இருந்தது, ஷாக்காகவும் இருந்தது. என்னடா புது ஒரு ப்ரொடியூசரு இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் நான் வந்து இது கேட்டேன், எப்படி படம் எடுக்க போகிறீங்க, ஃபைனான்ஸ் நம்ம இல்லை சார், சொந்த பணம் போட்டு தான் இந்த படத்தை எடுக்க போகிறேன். நாளைக்கு எந்த காரணத்துக்கும் இந்த படத்தை நிறுத்தக்கூடாது, ஷெட்யூல் பிரேக் ஆகக்கூடாது. பிஸ்னஸ் வந்து நம்ம என்னோட கண்ட்ரோலில் இருக்கணும், நான் விருப்பப்பட்ட மாதிரி இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணணும், அதுக்காக தான் நான் என் சொந்த காசே போடுறேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலாக இவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு சொந்த பணம் போட்டு ஒரு படம் எடுக்கிற ஒரு தயாரிப்பாளர் நம்ம சினிமாவில் ரொம்ப கம்மியான ஆளுங்க தான். நிறைய ஃபைனான்சஸை நம்பி தான் இன்றைக்கி தயாரிப்பாளர்கள் படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி எந்த இடத்துலையும் பிரேக் ஆகாமல் அந்த ஷெட்யூலை ஒரே ஷெட்யூலில் முடித்து அப்படியே சென்னையில் வந்து எல்லாத்தையும் முடித்து ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போய் இன்றைக்கி ஒரு படத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூசரோட நம்பிக்கை டைரக்டர் மேலே. அவர் என்ன தான் ப்ரொடியூசராக இருந்தாலும் பணம் போடுறதா இருந்தாலும் பட் ஆன் த செட்டு ஃபஸ்ட் ஆளாக வந்து நின்று எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு இந்த படம் நல்லா வரணும், ஒரு புது யங்ஸ்டர் வந்து டைரக்ட் பண்ணுறாரு, அவரும் நல்லா பண்ணணுங்கிறதுனால டெய்லி ஸ்பாட்டில் இருப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ரெண்டாவது, அரவிந்த் ஆஸ் அ டைரக்டராக, புது டைரக்டராக இருந்தாலும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணி ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததை வந்து குவிட் பண்ணிவிட்டு முழுக்க இந்த படத்தை பண்ணும்போது நம்ம ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணுங்கிறதுக்காக அவரோட டீம் ஜெகன், தினேஷ், ஸ்ரீனிவாஸ், அப்புறம் விஜய், பிரசன்னா, இவங்க எல்லாருமே வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிக்கிட்டோ இல்லை ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டோ இருக்காங்க. அரவிந்த் பாலாஜி, இவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலைகளெல்லாம் விட்டுட்டு நம்ம ஃப்ரெண்டு டைரக்ட் பண்ணுறாப்புல நம்ம அவருக்கு கம்ப்ளீட்டாக சப்போர்ட்டாக வந்து போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லி
எல்லாரும் வந்து அரவிந்த் கூட நின்று சப்போர்ட் பண்ணி, அவங்களுக்கும் சினிமா நாலேஜ் இருக்குது. டோட்டலாக இது வரைக்கும் இப்போவும் இங்கே தான் இருக்காங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அந்த வகையில் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் புதுசாக என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிறேன். ஸோ அரவிந்த் வந்து ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அமைஞ்சிருக்கிறது. அதே மாதிரி ஆஸ் அ டேரக்டராக நான் ஃபஸ்ட்டு 2 days 3 days பார்க்கும்போது ஒரு ப்ரொஃபஷனல் டேரக்டர் ஏற்கனவே 2 படம் 3 படம் பண்ண மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், காலிங் த ஷாட்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணாப்புல. அந்த வகையில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் எனக்கும் இது ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா வாரிசுக்கு அப்புறம் எனக்கு திருப்பி ஒரு கம்பேக் மாதிரி இருந்தது வாரிசு. அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கவனமாக படங்களை செலக்ட் பண்ணி நல்ல டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது இந்த படம் அரவிந்த் பண்ணுறத எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே நேரத்தில் ஜகன் இந்த படத்தோட ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காப்புல. பார்க்குறதுக்கு ரொம்ப சுட்டி சின்ன பையன் மாதிரி தெரியறான். பட் பயங்கரமான பிரெய்னி ஃபெலோ, ரொம்ப நாலேஜான பர்சன் அவன். ஆக்சுவலாக நிறைய படங்கள் பார்ப்பாரான்னு தெரியல. ஸ்க்ரீன் பிளேல வந்து எந்த டீவியேஷனும் இல்லாமல் பாயிண்ட் 1லேருந்து எடுத்துகிட்டு போய் கம்ப்ளீட்டாக ஒன்லி வாட் த ஃபிலிம் ரிக்வயர்ஸ், வாட் திஸ் மூவி ரிக்வயர்ஸுங்கிறத ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு. பொதுவாக வந்து காமெடி வச்சுக்கலாம், சாங் ஸ்க்ரீன் பிளே டைட்டாக இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ரிவெஞ்ச் ட்ராமாவில் ஒரு த்ரில்லர் ஃபார்மேட் அதை மர்ஜ் பண்ணுற பியூட்டி வந்து ஜகன் இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ஒரு அற்புதமான ஒரு மெசேஜும் இதில் இருக்குது. அதை வந்து நம்ம நிழல் ரவி சார் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காரு. அவர் ஏதோ ஷூட்டிங்கில் இருக்கார், இன்றைக்கி வர முடியல. அதுவும் வந்து பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த மெசேஜ் அந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் எல்லாருமே அதை ஒத்துப்பீங்க. ஆமாம், இது உண்மை தான் அப்படிங்கிற இந்த இதில் வந்து மாற்றமே இல்லை. கம்மிங் டு ரஞ்சித் வந்து ஃபஸ்ட்டு இதில் நடிக்கிறாரு. நல்ல ரோல் படம் முழுக்க இருப்பார். 20 days ஒர்க் ஷாப் பண்ணி ரிஹர்சல் பண்ணி ஸ்பாட்டில் டிஸ்கஷன் இருக்கக்கூடாது, எதுவுமே கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுனால அவருக்கும் வந்து ஒரு ஹோம்ஒர்க்லாம் பண்ணி ஒர்க் ஷாப்லாம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து நான் கடைசியாக படம் பார்க்கும்போது யாருக்குமே இது ஒரு நியூ கம்மராக தெரியல, ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருந்தார். ஸோ ஆல் தி பெஸ்ட் ரஞ்சித் ஃபார் யுவர் டெபியூ. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஜீவா ரவி சாரை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. எத்தனையோ படங்களில் சிறப்பாக நடிச்சிருக்காரு. சில படங்களில் வந்து சில காட்சிகளில் வந்து அற்புதமாக அவரோட எமோஷன்ஸை வெளிப்படுத்திருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துலேயும் அவருக்கு வந்து கொடுத்த ரோலை அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஜேம்ஸுங்கிற கேரக்டர்னு நினைக்கிறேன், கரெக்டாக சார்? கரெக்ட். ஜேம்ஸுங்கிற கேரக்டரை பியூட்டிஃபுல்லாக புரிஞ்சு அதுக்கு எந்த அளவுக்கு என்ன மீட்டரில் பெர்ஃபார்ம் பண்ணால் டெலிவர் ஆகும், கன்வே ஆகுங்கிறத ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அதில் ஒரு எமோஷ்னல் சீனை வேற ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஜீவா சார் ஃபார் கம்மிங் இன் டு திஸ் ஃபிலிம். கடைசியாக வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் நிரா. இவங்க வந்து டெலிவிஷன்லேருந்து மாடலிங் போயிருக்காங்க. மாடலிங்கில் யூஎஸ்லலாம் போய் கவர் பேஜ்லலாம் அப்பியர் ஆகியிருக்காங்க. பட் எங்களுக்கு என்னென்னா ஒரு நீ போதும் அப்படின்னு ஒரு மியூசிக் ஆல்பம் லான்ச் ஆச்சு. அந்த லான்ச் ஆல்பம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் அரவிந்த் சார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நம்ம படத்துக்கு கரெக்டாக இருப்பாங்களான்னு பாருங்கள். பிகாஸ் நீங்களும் புதுசு, நீங்கள் புது ஃபேஸுக்கு போகிறத விட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான, அதாவது இதுக்கு முன்னாடி மாடலிங் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஸ்டேஜ் ஃபியர் இருக்காது, க்ரௌட் ஃபியர் இருக்காது, கேமரா ஃபியர் இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் ஆல்பம் போய் யூஎஸில் தனியாக அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா தட் ஷோஸ் அவங்க எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்காங்க, அவங்க எவ்வளோ லைஃப்பில் முன்னேறணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம சொன்னோம். அரவிந்த் சாரும் அதை பார்த்து நம்ம படத்துக்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்க சார் அப்படின்னு சொல்லி அவங்கள சூஸ் பண்ணி கொண்டு வந்து அஃப்கோர்ஸ் அவங்க ரோலை வந்து அவங்க பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் நிரா. இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் நிறையா படங்கள் பண்ணணும், நல்லபடியாக ஃப்ளரிஷ்டாக ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணும். அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி ஆஸ் அன் ஆக்டர் டு பி அசோசியேட்டட் வித் திஸ் டீம். அண்ட் கடைசியாக நம்ம ஜான் நம்மளுக்கு ஃபேமிலி மாதிரி. நான் எந்த படம் பண்ணாலும் அவருக்கு தெரியாமல் நான் பண்ண மாட்டேன். எது இருந்தாலும் அவருக்கு டிஸ்கஸ் பண்ணி தான் நான் பண்ணுவேன். பிகாஸ் அவர் ஸ்ட்ரெயிட்டாக என் ஃபேஸில் வந்து இது நல்லா இல்லை, இது பண்ணாதீங்க, பண்ணால் நான் வந்து பேச மாட்டேன் இப்படிலாம் கோச்சுப்பார். அந்த நேரத்தில் அந்த டைமில் நான் கூப்பிட்டு ஜான்கிட்ட
அதுவும் அந்த வாரிசுக்கு அப்புறம் he was more particular that இதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் தவறு பண்ணக்கூடாது ஜி அப்படின்னு சொல்லி என்னை வந்து இவ்வளோ இந்த அளவுக்கு கூட இருந்து இந்த படம் பண்ண போகும்போது நான் சொன்னேன், இதுக்கு பயங்கரமான சப்போர்ட் தேவைப்படும் ஜான், நீங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது இப்போ வரைக்கும் டே 1லேருந்து இப்போ வரைக்கும் என் கூட இருந்து இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஜான். ஆனால் இன்னைக்கு கூட இந்த வேலை முடியல ஜான், மார்ச் 7 முடியாது ஜான், அதுக்கப்புறமா 2 வாரம் வேலை இருக்கும். அதுக்கு என்ன காஷ் கீஸ் எதுனா ப்ரொடியூசர்கிட்ட வாங்கிக்கோங்க. ஸோ எஸ், ஏன் இந்த எல்லாரையும் நான், ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவான பீப்புள், ரொம்ப நல்ல மனசோட இருக்கிற ஒரு ஹியூமன் பீங்ஸ். ஸோ நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு விஷயம் டெய்லி இருந்தது என்ன அப்படின்னா, எல்லாருடைய பாசிட்டிவிட்டி வைப்ரேஷன் வந்து இட் வாஸ் த்ரூ அவுட் த ஃபிலிம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அரவிந்த் சார் அண்ட் தனா சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ப்ரெஸ்ஸு எப்போதுமே ஒரு சாஃப்ட் கார்னர் என் மேலே இருக்கும். என்னை எப்போதுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, கைட் பண்ணியிருக்கீங்க, பாராட்டியிருக்கீங்க. அதே நேரத்தில் சில நல்ல நண்பர்கள் எங்க தப்பாச்சு, இதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கைட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக அஸ்திரம் படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, என்கரேஜ் பண்ணுவீங்க. அந்த புது டீமை வந்து நல்லபடியாக சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். இங்கே வந்த எல்லாருக்கும், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தை முடித்ததுக்கப்புறம் ஒரு 2 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் படம் பார்த்தாங்க. அதில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பேர் வேண்டாம், ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து நம்ம தனா சார்கிட்ட என்ன சொன்னார்னா, நான் இந்த அமௌண்ட்டை கொடுத்து இந்த படத்தை எடுத்துக்கிறேன், அப்புறம் என்னங்கிறத பார்ப்போம் அப்படிலாம் சொல்லும் போது தனா சார் வந்து வேணாம், இது இப்படி பண்ணக்கூடாது, இது ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் படம், இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2-3 பேரை வேணான்னு சொல்லி கடைசியாக நம்ம செந்தில் சார் படம் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி அவருக்கு அந்த கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருக்கு ஓவராலாக ஒரு கேமரா ஒர்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னைக்கு கல்யாண் வரலன்னு நினைக்கிறேன், அவரும் ரொம்ப சிறப்பாக இதில் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. எங்கள் டீமை சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை தமிழ் தியேட்டர்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணுற செந்தில் சருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ. அடுத்தது நம்ம ஜகன் ஆரம்பிக்கிட்டோம். மாறி உட்காரணுமா? இப்படி வா ஜகன், எப்படி இருந்து அப்படி மாற்றி மாற்றி உட்காந்து எனிதிங் லெஃப்ட். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். அஸ்திரம் இது எங்களோட ஃபர்ஸ்ட் படம். டேரக்டருக்காகட்டும், எனக்காகட்டும், ஹீரோயின் மேம், ப்ரொடியூசர் சார், ப்ரொடியூசரோட பையன்லாம். ஸோ இது ஒரு இன்டென்ஸான த்ரில்லர், ஒரு புதுசாக ஒரு ட்ரை ஸ்க்ரீன் பிளேயில் பண்ணியிருக்கேன். டேரக்டர் சப்போர்ட்டோட ஷாம் சார் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு, ஒரு சட்டிலான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ப்ரொடியூசர்கிட்ட இருந்தும் அவரோட பையன்கிட்ட இருந்தும் ரொம்ப பெரிய சப்போர்ட் கிடச்சிருக்கு. ஹீரோயின் மேம் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களும் ஒரு சட்டிலான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீரோயின்னாலே இந்த கிரிஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், அது இல்லை அவங்கக்கிட்ட. ஸோ அதனால் தைரியமாக அந்த படத்தை பார்க்கலாம். ஜீவா ரவி சார் வந்து டேரக்டர்ஸ் ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். எத்தனை வாட்டி டேக் கேட்டாலும், டேரக்டர் கேட்டாலும் அதை சலிக்காமல் பண்ணுவார். ஸோ அவரும் ரொம்ப நல்ல ஒரு நல்ல ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. அண்ட் மார்ச் 7 படம் ரிலீஸ் ஆகுது, நீங்களாம் பார்த்து சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. அப்படி மாற்றிக்கோ. ஜீவா ரவி சார் பேச வச்சுக்கலாம். ரவி சார். எல்லாருக்கும் வணக்கம். அரவிந்த் மட்டும் இல்லை, எனக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு படம். இல்லை ஒரு படம் அப்படி நினச்சி போனால் தான் அங்கே ஏதாவது பண்ண முடியும். அண்ட் ஒருவர் வந்து ரொம்ப சந்தோஷம்னா 2 பக்கம் வந்து 2 பெரிய பர்ஃபார்மன்ஸ், 2 பெரிய சீனியர்ஸ். ஒன்று ஷாம் சார் இந்த பக்கம், அந்த பக்கம் நெல்லுகட் ரவி சார். பட் ஷாம் சாரோட நடிக்கிறதுக்கு எனக்கு பிளெஸிங் இல்லை இந்த படத்தில். ஸோ காம்பினேஷன் இல்லை. ரவி அண்ணாவோட நடிச்சிட்டேன், ஒரு 2 சீன் 3 சீன் பண்ணோம். ஸோ அது ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பமாக அதை நடித்து முடிச்சிட்டோம். ஹீரோயின் கூட நடிக்கிறதுக்கும் காம்பினேஷன் இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு வந்து நார்மலாக வந்து ஒரு அப்பா ரோல் தான் இந்த படத்தில். பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்பாவை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு எமோஷ்னல் ஃபாதர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கு அரவிந்துக்கும்
ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ கொடைக்கானலில் நாங்கள் இருந்த அந்த 8 நாளோ 9 நாளோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப என்ஜாயபிள். மிருதனுக்கு அப்புறம் இது ஒரு பெரிய மெமரி எனக்கு இருக்கும். அண்ட் சமீபத்தில் அந்த விடாமுயற்சி பண்ணேன், 13 நாள் பேங்காக்ல இருந்தேன். அந்த ஹாப்பினஸ் வந்து எனக்கு இருந்தது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை விட ஒரு 10 மடங்கு ஹாப்பினஸ் வந்து எனக்கு இந்த டீம் கொடுத்தாங்க. ப்ரொடியூசர்ஸ் சரி, ஆக்டர்ஸ் சரி, எல்லாருமே கொடுத்தாங்க. அண்ட் அவர் சொன்னார், நிறைய எவ்வளோ டேக் கேட்டாலும் கொடுத்துருவாங்கன்னு. அவ்வளோ டேக் வாங்கியிருக்கோன்னு தான் அர்த்தம், வேறு ஒன்றுமே இல்லை. அண்ட் மோரோவர் வந்து இட்ஸ் அ வெரி நைஸ் மூவி. அண்ட் ஷாம் சாரை வந்து ஆக்ட் பண்ணும்போது நான் போய் உட்காந்து அங்கே 2 days நான் போய் உட்காந்து பார்ப்பேன். ஏன்னா ஒரு சீனியர் பர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்ககிட்ட நிறைய விஷயம் எடுத்துக்கலாம். ஸோ ஷாம் சார் கிட்ட நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கேன், நான் சொல்ல மாட்டேன். அவரோட காம்பினேஷன் தான் இல்லை, பட் ஐ ஹவ் டேக்கன் லாட் ஆஃப் திங்ஸ், நிறைய லேர்னிங் எடுத்திருக்கேன். அண்ட் ரவீனனோட நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் வெல்கம் நீரா தமிழ் இண்டஸ்ட்ரி, தமிழ் பொண்ணு, அதுவும் திண்டுக்கல் பொண்ணு, கரெக்டாக. ஸோ வெரி ஹாப்பி எனக்கு. நம்ம ஒரு தமிழ் பொண்ணை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து அரவிந்துக்கு தான் அந்த பெருமை போய் சேரும். அண்ட் மெயினாக ஷாம் சாருக்கு தான் அந்த கிரெடிட் போகும். யூ வெரி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் ப்ரொடியூசர் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அவர் ப்ரொடியூசர்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸ்பாட்டில் சாதாரணமாக நின்று இருந்தார். சார் கொஞ்சம் அப்படி தள்ளுங்க சார் நம்ம சொல்லிட்டு போயிட்டேன். சார் அவர் தான் சார் ப்ரொடியூசர், சம்பளம் வராது சார் போங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் போயிட்டு சார் ஐம் வெரி சாரிண்ணா. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவரை எளிமையான மக்கள் அங்கே இருந்தது ஃபுல்லாக. அண்ட் கொடைக்கானலில் நம்மள எல்லாருமே அவங்க வீட்டில் பார்த்துக்கிற மாதிரி எங்களை பார்த்துக்கிட்டாங்க, எந்த வித குறையும் இல்லை. அண்ட் இதில் ஒருத்தரை பற்றி மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஹாஜி முகமதுன்னு சொல்லி மேனேஜர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். நிறைய ஓட்டம் ஓடினார் அண்ட் பண்ணார், எல்லாமே பண்ணாங்க. ஸோ அவர் வந்து நீங்கள் இல்லை இருக்காரா இல்லைன்னு தெரியல, பட் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் மோரோவர் இந்த டெக்னீஷியன்ஸ், இந்த படத்தில் இருக்கவங்க எல்லாமே சூப்பர் டெக்னீஷியன்ஸ். எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் ஷாம் சார் அவரோட கம்பேக் வந்து வாரிசுலேயே வந்து அவர் கம்பேக் இல்லை, எப்போவோ அவர் வந்துட்டு திருப்பி அவர் வரணுன்றதே இல்லை. ஷாம் சார்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரோட நிழலில் இந்த படம் அவரோட ஷோல்டரில் இருக்குது. ஸோ நாங்கள்லாம் அவரோட சேர்ந்து ட்ராவல் பண்ணி அண்ட் அஸ்திரம் உங்கள் தயவோட உங்களோட சப்போர்ட்டோட பெரிய ஒரு வெற்றி பெறுன்ற ஹெல்த்தியான ஒரு வெற்றி வந்து மக்கள் வந்து இது கண்டிப்பாக கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நீங்களும் உங்களை ஆதரவை கொடுங்க. ரொம்ப நன்றி. ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. தேங்க்யூ. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் அரவிந்த் ராஜகோபால். அஸ்திரம் படத்தை இயக்கியிருக்கேன். மிஸ்டர் ஜெகன் என்னோட தம்பி, அவர் தான் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. இது ஒரு சரியல் மொமெண்ட் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லார் மாதிரியும் சினிமா ஆசைப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு பேரலாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிவிட்டு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் கிடைக்கிறதெல்லாம் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு இயக்குனராக இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன். அது என்னால் வார்த்தையால் விவரிக்க முடியல இவ்வளோ மீடியா முன்னாடி. ஸோ இது ஜஸ்ட் லைக் தட் நடக்கல. ஒரு 10 வருஷம் ஒரு ட்ராவலுக்கு அப்புறம் முயற்சிக்கு அப்புறம் நடந்திருக்கு. ஸோ எனக்கு இந்த கதையை, ஏன்னா ஜென்ரலாக வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து கதை சொல்ல போகும்போதே யாரோட அசிஸ்டண்ட்டுன்னு கேட்பாங்க, யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்க தம்பி உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு வித்தியாசமான நபர் வந்து தனா சார் தான். ஏன்னா அவரோட சார் ஒரு பிரின்சிபலே வச்சுருக்காரு. அவர் இளம் இயக்குனர்கள் ஒரு 10 பேரை உருவாக்கணுன்றது அவரோட மிகப்பெரிய ஆசையாக இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு எந்த ப்ரொடியூசரும் இப்படி எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லி கேள்விப்பட்டதில்லை. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீ படம் பண்ணுவியா படம் பண்ண மாட்டியான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் சார் அந்த கதையை கேட்டதுக்கப்புறம் முழுமையாக நம்பி, எனக்கு வெறும் ஷார்ட் ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு மட்டும் தான் தெரியும். அவர் எந்த விதமான என்கிட்ட பெரிய உன் ஷார்ட் ஃபிலிமை காமி, உன்னோட ஏதாவது ஒரு 2 சீன் எடுத்துகிட்டு வா அப்படிலாம் எதுவுமே சார் கேட்கவே இல்லை. அந்த கதையை மட்டுமே நம்பி, நான் சொன்ன கதையை நம்பி, என் வார்த்தையை நம்பி சார் வந்து என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தில். ஏன்னா எவ்வளோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பெரிய டைரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு ஸ்டில் தே ஆர் ஸ்ட்ரகிளிங் டு கெட் சிங்கிள் ப்ரொடியூசர். அந்த ஃபஸ்ட்டு படம் வாய்ப்பு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அது எனக்கும் இருந்தது. ஆனால் வந்து சார் மூலமாக அந்த வாய்ப்பு கிடச்சி இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சமயத்தில் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவங்களுக்குள்ளவே அவரோட சன் ரஞ்சித் எல்லாமே இந்த படம் உருவாகத்திற்கு ஒரு முக்கிய காரணமாக என்னை நம்பி இது வரைக்கும் நான் கேட்டதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ அதையெல்லாம் விட எல்லாமே அமைஞ்சிச்சானா ஒரு படத்துக்கு ஒரு ஹீரோ கிடைக்கிறது இன்றைக்கி அதை விட ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. ஏன்னா சில ஹீரோக்கள் கிட்ட நான் 6 மாதம் கதை சொல்கிறதுக்கெலாம் வந்து ஃபாலோ பண்ணி 6 மாதம்லாம் ஆயிருக்கு அவங்களுக்கு மீட் பண்ணி கதை சொல்கிறதுக்கெலாம். அப்படி இருக்கும்போது நான் வெறும் சோஷியல் மீடியாவில் ஒரு அமிச்ச மெசேஜை பார்த்துட்டு சார் எனக்கு ரிப்ளை பண்ணி இமீடியட்டாக 2 நாள் என்னை கூப்பிட்டு கதை கேட்டு ஓகே பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போனார். ஒன்லி சார் அந்த கதை மேலே வச்ச நம்பிக்கையும் என் மேலே வச்ச நம்பிக்கையும் அதை நிறைவேற்றிருக்கேன் நான் நம்புகிறேன் சார். ஸோ இந்த படத்தில் வந்து நான் நன்றி சொல்லணும் அப்படின்னா என் பின்னாடி அவ்வளோ பேர் நின்றுருக்காங்க. நான் பேர் சொல்ல ஆரம்பிச்சேன்னா போயிட்டே இருக்கும். ஆனால் எனக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட்டை வந்து, ஏன்னா எனக்கு எந்த வித சினிமா பேக்ரவுண்டும் கிடையாது. ஒன்லி ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு ஒரு சினிமா ஆசையில் வந்த ஒரு ஆள் தான் நான், சாதாரண ஆள் தான்.
அப்படி இருக்கிறவனுக்கு கூட வந்து அவ்வளோ பேர் வந்து எனக்கு வந்து என் டைரக்ஷன் டீமில் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னோட அசோசியேட் டைரக்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சினிமா நாலேஜ் இருக்க தவிர அவங்களுமே எங்கேயும் ஒர்க் பண்ணதே கிடையாது. என் கூட ஷார்ட் ஃபிலிம் பண்ண அனுபவம் மட்டுமே. அந்த அனுபவத்தை வச்சு மட்டும் என் கூட அவ்வளோ பேர் வந்து நின்றுருக்காங்க. அவங்களோட உழைப்பு வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது, அவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சமயத்தில் எனக்கு மிகப்பெரிய சாரி ஆல்ரெடி எல்லாரும் பேருமே சொல்லிட்டாரு. அவங்களுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிஸ்டர் ஜெகன் என்னை நம்பி என் தம்பி கதையை கொடுத்தாரு. அந்த கதையை வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து முழுமையாக வேலை பார்த்து நல்லா பண்ணியிருக்கோம் நம்புகிறோம். அண்ட் ஜீவா ரவி சாரை பற்றி சொன்னார். ஒரு டேக் எனக்கு ஸ்டில் டைம் இல்லை. ஒரே டைமில் 5 ஷர்ட் மாற்றணும், 5 ஷர்ட் மாற்றணும். எனக்கு வேறு எந்த ஆர்டிஸ்டாக இருந்தாலும் இமீடியட்டாக பண்ணியிருப்பாங்களான்னு தெரில. நிந்திருக்கிற இடத்துலேயே சட்டையை கழட்டிட்டு 5 தடவை மாற்றினார் சார். ஒரு அந்த ஷார்ட் முடிச்சோடனே 2 நிமிஷம், அடுத்த 2 நிமிஷம், 5 நிமிஷத்தில் டைம் இல்லை, முடிய போகுது கால் ஷீட். ஸோ சார் அதை நான் மறக்கவே மாட்டேன் சார், சீரியஸாக. ஏன்னா அவ்வளோ பெரிய சப்போர்ட் எல்லாருமே, நேல்கல் ரவி சாராக இருக்கட்டும், ஜீவா ரவி சாராக இருக்கட்டும், இப்போ ஹீரோயின் பற்றி வருவோம், எல்லாருமே அவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மேமும் கதை கேட்ட நாள்லேருந்து இன்னி வரைக்கும் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த கதையை மட்டுமே நம்பி எங்களுக்கு முழு ஆதரவு கொடுத்துருக்காங்க நிரா மேம். அவங்களுக்கும் இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இது இல்லாமல் எனக்கு பெரிய பக்கபலமாக இருந்த சில பேரை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னோட கேமராமேன் மிஸ்டர் கல்யாண் டிஓபி. இன்னைக்கு படம் ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரெய்லரோட விஷுவல் கிராண்டியர் கொடைக்கானல். ஏன்னா நான் புதுசுன்றதுனால நான் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருந்தேன். சார்ட்டி ஒரு விஷயம் சொல்லிட்டேன், சார் நான் புதுசு, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கேமராமேன் இருக்காங்க, ஆனால் யாரையும் கூப்பிட்டு படம் பண்ண மாட்டேன் சார், ஏன்னா முதல் படம் நான் கரெக்டாக பண்ணணும், அதனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு டெக்னீஷியன் தான் சார் போவேன் அப்படின்னு சொன்னதுக்கு சார் அதுக்கான விஷயங்கள் எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. நான் கேட்டது எல்லாமே. மிஸ்டர் கல்யாண் இயர்ஸ் டட் எஃப் ஃபேண்டாஸ்டிக் ஒர்க். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மியூசிக் டைரக்டர் சுந்தரமூர்த்தி, அவர் வந்து ஐரா, 8 தோட்டாக்கள், பொம்மை நாகி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவரும் இந்த படத்தில் அவர் கையாண்ட ஆர்கெஸ்ட்ரேஷன், பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ஒரு நல்ல தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஆடியோவாகவே நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். சின்ஸ் நான் ஒரு டப்பிங் ஸ்டுடியோ பேரலாக வச்சுட்டு இருந்ததுனால அந்த சவுண்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால ஆடியோ சைடு பார்த்து வேலை பார்த்துருக்கோம். கண்டிப்பாக ஒரு நல்ல டால்பி தேட்டரில் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அனுபவம் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அண்ட் எடிட்டர் மிஸ்டர் பூபதி, அவரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா எனக்கு எல்லா வேலையுமே கூட இருந்து இன்னி வரைக்கும் பார்த்து கொடுக்கறது வந்து மிஸ்டர் பூபதி வந்து எடிட்டிங்கில் ஒரு பெரிய மேஜிக் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு நான் நம்புகிறேன். ஸோ அவருக்கு இந்த சமயத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதை தாண்டி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும், மிக்சிங் இன்ஜினியர் மிஸ்டர் ஆனந்த் ராமச்சந்திரன், ஸோ ஃபைனல் மிக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த படத்தில் எனக்கு அவ்வளோ பேர் வந்து இது வரைக்கும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. அதை விட எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை வந்து நாங்கள் எங்கள் வேலையை சரியாக செஞ்சுருக்கோம் நம்புகிறோம். இனிமேல் நீங்கள் ப்ரெஸ்ஸு இது வரைக்கும் நிறைய நல்ல படங்களை இது வரைக்கும் நீங்கள் ஆதரவு பண்ணியிருக்கீங்க. அதுக்கு பல படங்கள் உதாரணம் இருக்குது. அந்த வரிசையில் கண்டிப்பாக அஸ்திரம் படத்தை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இது நல்ல படம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு பெரிய சப்போர்ட் வேணும்னு நான் ரொம்ப தாழ்மையாக இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஜான் சாரை விட்டுட்டேன், மன்னிக்கவும். எனக்கு ஜான் சார் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. சில இடங்களில் உரிமையாக கூட கோச் இருந்திருக்கேன் அவரை. அவர் தப்பா எடுத்துக்கிட்டாரான்னு தெரியல. ஆனால் ஒரே ஒரு எண்ணம், இது ஒரு இந்த முதல் பட வாய்ப்புன்றது எவ்வளோ கஷ்டம்ன்றது தெரியும். அதை சரியாக கொண்டு போய் சேர்த்துணுன்றதுல இவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்கோன்றதுனால ஜான் சாரை நிறைய தொந்தரவு பண்ணியிருக்கேன் நான் ப்ரொமோஷன் விஷயத்துக்கு. ஸோ அவரும் எனக்கு இன்னைய வரைக்கும் கோச்சிக்காமல் அவ்வளோ பக்கபலமாக நான் கேட்கறது எல்லாமே ஒரு மீடியா சைடில் இருந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த சமயத்தில் ஜான் சாருக்கு மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு நிகழ்வில் நான் வந்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் அப்படிங்கிறது. ஹீரோயின் ஆஃப் அஸ்திரம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான, ரொம்ப பெருமை படக்கூடிய ஒரு விஷயம். பிகாஸ் அந்த ஜேர்னி எனக்கு வந்து இட் வாஸ் நாட் ஈஸி. நிறைய ஸ்டீரியோ டைப்ஸை பிரேக் பண்ணி தான் இங்கே இந்த இடத்துக்கு வர வேண்டியதாக இருந்தது. டெலிவிஷனில் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஒரு இது வந்து நான் ஒரு ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ணி இதுதான் என் ப்ரொஃபஷன்னு நான் மென்டலி டிசைட் ஆகும்போது நான் இதுக்கு எந்த அளவுக்கு தகுதியாக இருக்கேன் அப்படிங்கிறத உணர்றதை விட ரொம்ப யதார்த்தமாக எல்லார மாதிரி நானும் வந்து ஏன் எனக்கு சான்ஸ் கிடைச்சா நானும் ப்ரூவ் பண்ணுவேன், இப்படி ஒரு மைண்ட் செட்லேயே தான் நான் ட்ராவல் ஆகிட்டு இருந்தேன். பட் தெர் வாஸ் அ சிச்சுவேஷன், ஒரு கட்டத்தில் இதை இப்படி பார்க்காம வேற ஏதாவது பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாமான்னு நினைக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தது. அதுதான் வந்து சினிமாக்கு டைம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அந்த டைமான்னு எனக்கு தெரியல. அது அப்படிதான் நான் நம்புறேன்.
தட் டைம் இதை வேற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது நான் ஏன் சான்ஸ்க்காக இங்கே போகணுமா அங்கே போகணுமா, ஏன்னா எங்கே போகணும்னு தெரியாது போகணும்னு நினைச்சாலும். ஸோ என்ன பண்ணணும்னு தெரியாத போது நம்மளே ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்தது. அப்படி பண்ணது தான் நீ போதும். அந்த நீ போதும் ஆல்பம் சாங் நம்ம சென்னையில் பண்ணாலே, நான் திண்டுக்கல்ல பிறந்த சென்னையில் வளர்ந்த, ஸோ இங்கே இருக்கிற கான்டாக்ட்ஸை வச்சே நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், எலிவேட் பண்ணணும்னா அதுவே கஷ்டம். பட் அங்கே தனியாலா யூஎஸ்ல யாருமே தெரியாமல் ஒரு ப்ராஜெக்டை நான் வந்து க்ரியேட் பண்ணி அதை லான்ச் பண்ணும்போது பயங்கர எதிர்ப்புகள்னு சொல்ல முடியாது, நிறைய ஹர்டில்ஸ் வந்துச்சு. இண்டிபெண்ட்டாக இண்டிவிஜுவலாக நான் அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சிரமப்பட்டேன். பட் ஒரு மேனிஃபெஸ்டேஷனோட, ஒரு ஸ்ட்ராங் வில்லோட நம்ம இஃப் வி மூவ் ஃபார்வர்ட், நடக்கிறதெல்லாம் கண்டிப்பா நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி, லைக் எவ்ரிதிங் வாஸ் அன்ஃபோல்டிங் ஃபார் மீ. எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு காமிக்கக்கூடிய விஷயங்கள் ஆர்யா சார், ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம், ரேவதி மேம் அண்ட் குஷ்பு மேம், இவங்கள மாதிரி ஆட்கள் எல்லாம் எனக்கு அந்த ப்ராஜெக்ட் டிஜிட்டலாக லான்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அது வந்து ஒரு விமென் ஓரியன்ட் சப்ஜெக்ட். அண்ட் ஷாம் சார், மீனா மேம், பரத் சார் இவங்க, அண்ட் டைரக்டர் பரத் மோகன் சார், இவங்க எல்லாம் வந்து எனக்கு நேரில் வந்து எனக்கு அந்த சாங்கை லான்ச் பண்ணி கொடுத்துட்டு, ஷாம் சார் வந்து ரொம்ப அப்ரிஷியேட்டிவாக பேசினாங்க எல்லாருமே. அண்ட் ஷாம் சார் ஆல்சோ ரொம்ப நிறைய விஷயங்கள் கேட்டார். இது எப்படி பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, எப்படி பிளான் பண்ணீங்க, இந்த ஐடியா எப்படி வந்ததுங்கிறதுலாம் ரொம்ப யதார்த்தமாக கேட்டார் அந்த இடத்துல. நானும் இதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யதார்த்தமாக பதில் சொன்னேன். அவர் வாழ்த்தினாரு, எல்லாரும் வாழ்த்துற மாதிரி இவரும் வாழ்த்துறாருன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதோட லைக் ஐ தாட் லைக் வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட தான் நான் வீட்டுக்கு கிளம்பி வந்தேன். வித்தின் வீக் ஆர் 2 எனக்கு வந்து அரவிந்த் சார் கிட்ட இருந்து ஒரு கால் வந்தது. என்னோட நீ போதும் வந்து லேரி அண்ட் டி சீரீஸ் அவங்க கிட்ட தான் நாங்கள் பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணியிருந்தோம். லேரி ஆனந்த் சார் அவர் வந்து என்னோட கான்டாக்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு படம் நடக்குது, உங்களை ஹீரோயினா நாங்கள் நிறைய ஹீரோயின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், நாங்கள் உங்களையும் உங்களோட ஒர்க்கையும் நாங்கள் பார்த்தோம், நாங்கள் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறோம், கேன் யூ கம் டு த ஆஃபீஸ்ன்னு கேட்டார் அரவிந்த் சார். ஷோர் சார்ன்னு சொல்லிட்டு மீட் பண்ணேன். அது வரைக்கும் எனக்கு தெரியாது இது என்ன ப்ராஜெக்ட், யார் ஹீரோ, எந்த டீட்டெயில்ஸுமே எனக்கு தெரியாது. நரேஷன்ல உட்காந்து அங்கே தான் நான் அரவிந்த் சாரையும் ஜெகனையும் நேரில் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். அண்ட் ஒரு ரைட் டீம் அப்படின்னு இவங்க நம்ம ரைட்டான பீப்புளோட தான் ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அப்சர்வேஷன்ல வந்து விழுற விஷயம், அவங்க எவ்வளோ பிளான்டா இருக்காங்க, எவ்வளோ ஆர்கனைஸ்டா இருக்காங்க, எப்படி நம்மளை ரிசீவ் பண்றாங்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு புரிஞ்சிடும். அந்த வகையில் இவங்க 2 பேருமே நான் அவ்வளோ நல்லா வெல்கம் பண்ணாங்க, அவ்வளோ ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ணாங்க. அண்ட் டைரக்டர் சாரோட அந்த ஜேர்னி இப்போ சொன்னார் இல்லையா, 10 வருஷம் நானும் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன், அவரோட அனுபவங்கள்லாம் வந்து இன்னொரு சக மனிதரை எப்படி நல்ல மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கறத அவருக்கு கத்து கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ட்ரீட்டிங் மீ ஸோ வெல் அண்ட் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த கதையா கேட்கும் போது இந்த கண்டென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட இந்த ஜேர்னில நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம், நான் நம்புற விஷயம், ஒரு நல்ல படத்துல, ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு படத்துல நான் இருந்தேன்னா கண்டிப்பா நானும் ஜெயிப்பேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ்ல தான் இந்த படத்துக்குள்ள நான் வந்தேன். அண்ட் ஷாம் சார் சொன்ன மாதிரி ஜெகன் வந்து பார்க்க தான் ரொம்ப சைலண்ட் அண்ட் வெரி யங் ஹி லுக்ஸ், பட் தாட் ப்ராசஸ் வைஸ் அவர் வந்து பயங்கரமா எழுதுவாரு. அவரோட இவங்க ஆஃபீஸ்ல பெர்ஃப்யூம்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் ஃபில்மோட போஸ்டர் நான் பார்த்தேன். அந்த படம் பர்சனலா எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபில்ம். அது வந்து சைக்கோ த்ரில்லரோட படம். அதை பத்தி நான் கேட்கும் போதே நானும் ஜெகனும் அங்கேயே கிளிக் ஆயிட்டோம். ஸோ அங்கிருந்தே எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் கிடைச்சிச்சு. ஓகே, இட்ஸ் அ வெரி நைஸ் டீம், ஐ கேன் கான்ஃபிடென்ட்லி ஒர்க்குங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்தாங்க. அங்க லொகேஷன் போனா ஜென்ரலா எல்லாருக்குமே ஒரு ஹெசிடேஷன் இருக்கும்ல, எவ்வளோ கம்ஃபர்ட் இருக்கும், நம்ம எங்க போறோம், அதுவும் அவுட்டோர் டிராவல் பண்ண போறோம், எப்படி நம்ம ஸ்டே பண்ண போறோம், என்னெல்லாம் இவங்க நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா ப்ரொவைட் பண்ணுவாங்கிறது தெரியாது. அங்க போய் பார்த்தா ப்ரொடியூசர் சார் வந்து அங்க ஒரு ஹோம்லி ஆம்பியன்ஸே செட் பண்ணி வச்சிருந்தாரு. ஐ நெவர் ஃபெல்ட் லெஃப்ட் அவுட் எனிவேர், எங்கேயுமே தனிமையா ஃபீல் பண்ணல, அன்சேஃபா ஃபீல் பண்ணல. அந்த செக்யூரிட்டி தான் எல்லா ஆக்டர்ஸ்க்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒன்று குறையுது அப்படின்னா, ஏதாவது ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரலாம், ஒரு அப்செட் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளால சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் எனக்கு அந்த மாதிரி எந்த விதமான கஷ்டமும் கொடுக்காம
என்னை அவ்வளோ அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அவரோட ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணேன். தென் கம்ஸ் ரஞ்சித். ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஃப்ரம் டெலிவிஷன் டு டுடே அஸ்திரமில். ஒரு இன்டர்மீடியட் லெவலில் நம்மளுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் தெரியும்னா ஷாம் சார் வந்து பயங்கர அட்வான்ஸ்டு ரேஞ்சில் இருக்காங்க. ரஞ்சித் வந்து ஹீஸ் அ ஃப்ரெஷர் ஆஸ் அன் ஆக்டர். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஷாம் சாரோட ஷோல்டர்ஸில் தான் ட்ராவல் ஆகுது என்டையர் ஃபில்ம். நாங்கள் எல்லாருமே வந்து அவரை குஷன் பண்ணுற ஒரு கேரக்டர்ஸில் தான் இருக்கோம். அப்படின்னும் போது இவர் ரஞ்சித் வந்து த்ரூ அவுட்டாக ட்ராவல் பண்ணுறாரு ஷாம் சார் கூட. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒருத்தர் ஒரு சீனில் ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ணலைனாலும் மொத்த சீனும் இறங்கிடும் போது அவருக்குமே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பட் எந்த இடத்துலையுமே படம் பார்த்ததுக்கு அப்புறமும் சரி, இல்லை ட்ரெய்லர் பார்த்துட்டும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், எனிவேர் எங்கேயுமே ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டோ இல்லை ஒரு முக சுருக்கமோ எதுவுமே இல்லை. அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. இது this happened only because Ranjit had that open mind to learn. He was completely open to learn and perform well. Thank you so much, Ranjit. And Jeeva Ravi sir, thank you for being a part of this film, sir. நீங்க சொன்ன மாதிரி காம்பினேஷன் சீன்ஸ் கிடையாது நம்மளுக்கு. ஆனால் இவங்களோட கேரக்டர் இஸ் கைண்ட் ஆஃப் த பேஸ் ஃபார் த ஃபில்ம். அதுதான் வந்து ஒரு இட் கிரியேட்ஸ் த ரூட். அப்படின்னும் போது ஹி பிளேட் அ வெரி ப்ராமினன்ட் ரோல். நான் ஜீவா ரவி சாரை வந்து நிறைய ஆட்ஸில் பார்த்துருக்கேன், மிருதன் ஃபிலிமில் பார்த்துருக்கேன். எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே கம்ப்ளீட்டாக ஒரு எமோஷனல், நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவரோட ஒரு க்ரைங் சீக்வன்ஸ் வச்சுருப்பாங்க. பயங்கர எமோஷ்னலாக இருக்கும். அது நம்ம வீட்டுக்கு திரும்பி போகும்போது கூட அது மைண்ட்லேயே ஓடிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராமினென்ட்டான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் எங்கள் எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. பட் நாங்கள் எல்லாருமே வி கீப் குஷனிங் தட் மெயின் பர்சன் ஷாம் சார். அண்ட் ஷாம் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் தட் கம்ஃபர்டபுள் பர்சன். ஒரு 20 வருஷத்துக்கும் மேற்பட்ட உங்களோட இந்த ஜேர்னியில் ஹீரோயின்ஸ் லைக் ஜோதிகா மேம், சிம்ரன் மேம், ட்ரிஷா மேம்லாம் டெபியூ ஆனது, அசன் மேம்லாம் டெபியூ ஆனது எல்லாருமே உங்கள் கூட தான். அப்படின்னும் போது நானும் உங்கள் கூட டெபியூ ஆகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறதே நான் வந்து ரொம்ப பெரிய வரமாக நான் பார்க்குறேன். அண்ட் நாட் எவ்ரி ஒன் வில் ஹாவ் தட் ஹார்ட் டு சே ஓகே இந்த பொண்ணை காஸ்ட் பண்ணுங்க, இந்த பொண்ணை வந்து ஹீரோயினாக போடுங்க அப்படின்னு எல்லாராலும் சொல்ல முடியாது. பட் நீங்கள் அதை மீறி என்னை அங்கே லான்ச்சில் என்னை அப்ரிஷியேட் பண்ணது இல்லாமல் நீங்கள் இங்கேயுமே வந்து என்னை ரெஃபர் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த மனசே வந்து நான் கடவுளாக பார்க்குறேன் சார். பிகாஸ் பிரேக்கிங் த ஸ்டீரியோடைப்ஸ் அண்ட் பிகமிங் அ ஹீரோயின், அதுவும் டெலிவிஷன் சொல்லி நம்மளை அழுத்தி ஒரு ப்ரெஷருக்குள்ளே வைக்கும் போது அதை பிரேக் பண்ணி வெளியே வந்து ஷோ ஆஃப் பண்ணணுங்கிறது வந்து I had that strong will, and that will maybe introduced me to people, kind-hearted people like you, director and the producer. So this entire team is like a very close to my heart team. And Nilalgal Ravi sir, such a legendary actor. ரஜினி சாரோடலாம் அவரோட காம்பினேஷன்ஸ் எல்லாம் பார்த்து நான் அவ்வளோ ரசிச்சிருக்கோம், என்ஜாய் பண்ணியிருக்கோம். அவர் கூட ஃபர்ஸ்ட் டே எனக்கு காம்பினேஷன் ஷாட் வரும்போது ஒரு நர்வஸ்னஸோட உட்காந்துட்டு இருக்கேன். அவர் வந்து தமிழ் பேசியாமா? சார் தமிழ் பொண்ணு தான், திண்டுக்கல் பொண்ணு, மூக்கு அழகா இருக்கு, உனக்கு வந்து நல்லா வந்துருவ நீ பாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும் போது அந்த நர்வஸ்னஸ் எல்லாம் தொப்புன்னு உடஞ்சிருச்சு. ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். இப்படி எல்லாருமே என்கரேஜிங்கா மோட்டிவேட்டிங்கா தான் இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நவ் I can very honestly and proudly say இந்த அஸ்திரம்ங்கிற படம் என் வாழ்க்கையில எனக்கு கடவுள் கொடுத்த அஸ்திரம். இதை வச்சு இதை வரமா கொடுத்துருக்காரு. இங்கிருந்து யூ டேக் ஆஃப் அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைச்ச வரமா நான் பார்க்குறேன். அண்ட் பேசும்போது கொஞ்சம் அமைதியாக இருக்கு. அது பேசி டிஸ்டர்ப் ஆகுது. வெளியில் போய் பேசணும். இருக்கு சார், இருக்கு சார், இருக்கு சார், 5th வந்துருச்சு.
அங்கே இன்டர்வியூஸ் இருக்கும். இனி வந்து நான் எங்கேயுமே மிஸ் ஆகும். வந்துருங்க சார் நீங்கள். அம்மாவோட பர்த்டே பண்ணி ஜான் ஃபோட்டோ பார்த்துருங்க. ஓகே கன்க்ளூட் ஓகே இல்ல நான் அதை வேணாம் ஓகே 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 ஸோ தட்ஸ் ஃபைன், தேங்க்யூ ஸோ மச். இதுவுமே வந்து ஒரு கடவுள் எனக்கு கொடுக்குற ஒரு 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 விஷயம் மாதிரி இருக்கு. அண்ட் ஜான் சார் இவர் வந்து எனக்கு நீ போதும் டைம்ல இருந்தே எனக்காக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கும் தெரியும் என்னோட விஷன் என்ன, என்னோட கோல் என்ன. அண்ட் அவருக்கும் 2 பொண்ணுங்க. அவர் என்ன பாக்குறது வந்து அவரோட டாட்டர் மாதிரி நீங்க வளர்ந்து வரணும் அப்படின்னு வந்து ஜென்யூனா எனக்காக ஃபீல் பண்ற ஒரு மனிதர். இந்த மாதிரி ஆட்கள் வந்து நம்மளை சுத்தி இருக்காங்கன்னும் போதே ஒரு நம்பிக்கையான ஆட்கள் நம்மளை சுத்தி இருக்காங்கன்னா நம்ம இன்னும் கான்ஃபிடென்ட்டா மேல வளர்ந்து போயிட்டே இருக்கலாம். அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். அண்ட் ஆஸ் ஐ ப்ரீவியஸ்லி செட், நிறைய ஸ்டீரியோ டைப்ஸோட கேள்வி கேட்டு நான் என்னோட ஜேர்னியை தொடர்ந்தேன். அந்த வகையில ஈவன் அபவுட் ப்ரெஸ் என்ன நிறைய பயம் கொடுத்துனாங்க. உங்களை பத்தி இப்படி எழுதுவாங்க, அப்படி எழுதுவாங்க, இதை சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க. பட் பிரதர்ஸ், ஐ ஸ்வேர் நான் உங்களை ரொம்ப நம்புறேன். உங்க வீட்டு பொண்ணா நினைச்சு ஒரு திண்டுக்கல் டு அமெரிக்கா ஒரு ஜேர்னி நானும் பண்ணிருக்கேன். ஸோ அங்க இருந்து இன்னும் நிறைய இந்த படம் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த படத்துல இருந்து இன்னும் நிறைய வளரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். உங்களோட சப்போர்ட்டோட, ஆடியன்ஸோட சப்போர்ட்டோட, கடவுளோட ஆசீர்வாதத்தோட கண்டிப்பா நான் வின் பண்ணுவேன் நம்புறேன். நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்னுடைய அப்பாவுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். என் அப்பா இல்லாமல் நான் இல்லை. இப்போது பெஸ்ட் மூவிஸ் அப்படிங்கிற ப்ரொடக்ஷனில் வந்து எங்கள் அப்பா வந்து ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே நம்ம டைரக்டர் சொன்ன மாதிரி 10 நியூ டைரக்டர்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றது ரொம்ப ஆசைப்படுறாரு. அது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல. அது ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் காசு இழந்தாலும் ஒரு 10 டைரக்டருக்கு வாழ்வு கொடுக்கணும், நம்ம பேரை சொல்லணும் அப்படின்றதுக்காகவே அவர் வந்து, நான் கூட சொன்னப்போ ஒரு 2-3 படங்கள் சம்பாதிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா, என்னோட ஆம்பிஷன் 10 படம். அந்த 10 படமே வந்து புது டைரக்டருக்கு கொடுக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறாரு. அவரோட ஆசையை வந்து நிறைவேற்றணும்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அண்ட் டைரக்டர் அரவிந்த் ராஜகோபால் சார் பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. இப்போ இந்த மீடியாவில் சொல்கிறது தாண்டி படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்ன தான் மீடியாவில் நான் ப்ரொமோட் பண்ணி சொன்னாலும் எண்ட் ஆஃப் தி டே சினிமா தேட்டரில் பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் ஆக்டர் சாம் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். பிகாஸ் எனக்கு வந்து கேமரா இப்போ எப்படி என் முன்னாடி இருக்குதோ அன்றைக்கி ஃபஸ்ட் ஷூட் அப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, இப்படி பண்ணணும் அப்படின்போது. அப்போ எனக்கு சாம் சார் வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து, தம்பி பண்ணுடா நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஈகோயிஸ்டிக் எதுவுமே இல்லாமல் அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பழகி பேசுவாரோ ஸோ அந்த மாதிரியே என்கிட்ட பழகினார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் தேங்க்யூ நிரஞ்சனி மேம். இந்த படத்தில் எமோஷனல் சீன்ஸ் நிறையா பார்ப்பீங்க. அண்ட் கம்மிங் டு த பாயிண்ட், ஜீவா ரவி சார் சொல்ல வேண்டியதே இல்லை. அவர் கிட்டத்தட்ட சீனியர் ஆக்டர், ரொம்ப வருஷமாக அப்பாக்கள் கேரக்டர், இன்னுமே அப்பாக்கள் கேரக்டர் ஒன்று 20-25 வருஷத்துக்கு நடிப்பாருன்னு நான் நம்பிட்டு இருக்கேன். அண்ட் ரைட்டர் ஜெகன் ப்ரோ பற்றி சொல்லி ஆகணும். கதை இல்லாமல் படம் இல்லை. கதையில் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஒரு பேப்பரில் எழுதுறது வந்து ஒரு கதை தான். அந்த கதை உருவானால் தான் அடுத்தது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஆக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வருவாங்க. அது ஜெகன் ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் நிறைய கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் பண்ணிக்காங்க. கம்மிங் டு த பாயிண்ட், ஒரு சின்ன விஷயம், அது சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன், 2 minutes. இப்போது நம்ம துணி கடைக்கெல்லாம் போவோம் இல்லைங்களா? ஒரு பெரிய துணி கடைக்கு போய் ஒரு 10,000, 15,000, 20,000 நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஆனால் அது வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற சின்ன கடைகள், நிறைய கடைகள் இருக்கும், பார்த்துருப்பீங்க. கொஞ்சமாக அது மனசு இருக்கும், ஏதாவது ஒரு 2,000 வாங்கிடலாமா, ஒரு 3,000 வாங்கிடலாமான்னு. அது அந்த மாதிரி வாங்கணும்னு தோன்ற மனசு வாங்கி பாருங்கள். அந்த குடும்பத்துக்கு வந்து ரொம்ப 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 பெரிய விஷயமா இருக்கும்.
அவங்களோட ஒரு 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 வாரம் 10 வாரம் ஒரு மாதத்துக்கு அவங்களால சமாளிக்கக்கூடிய பணமாக இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க. அந்த இடத்துல தான் இந்த சின்ன படமாக இப்போ வந்துட்டு இருக்கிறது. இந்த படமாக அந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன். பெரிய படத்துக்கு நிறைய கூட்டங்கள் போகுது, அது நல்ல விஷயம்தான். அதே சமயம் சின்ன படங்களுக்கும் ஒரு விதமான கூட்டங்கள் வரணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ தான் அவங்களோட திறமைகள் எல்லாமே வந்து வெளியே வரும். ஆக்டர்ஸாக இருக்கட்டும், டைரக்டர்ஸாக இருக்கட்டும். நீங்கள் பார்த்த படங்கள் எல்லாமே டெபுட் டைரக்டர்ஸ் தான் வந்து நிறைய ஹிட் படங்கள் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து கல்யாணத்துக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டு நல்லா இருக்கா நாலு இல்லையான்னு வந்து பார்த்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணியிருக்க மாதிரி இந்த படத்துக்கு இன்வைட் பண்ணுறோம். அது சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து படத்தை பார்த்துட்டு எனக்கு வந்து நல்லாலினாலும் நல்லாலின்னு சொல்லுங்கள், நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊர் சொந்த ஊர் ஈரோடு. எனக்கு சிறு வயசுலேருந்தே வந்து சினிமா பார்க்குறது மட்டும்தான் பெரிய ஹாபி. அதை விட வேறு சந்தோஷம் நான் எதுவுமே நினைக்கிறதில்ல வாழ்க்கையில். என்ன கஷ்டம் வந்தாலும் சினிமா பார்ப்பேன், என்ன சந்தோஷம் வந்தாலும் சினிமா பார்ப்பேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு பார்த்ததுலேருந்து பெரிய படங்களை பார்க்குறத விட தோத்த படத்தை அதிகமாக பார்ப்பேன். ஏன்னா அதுக்காக அவன் வாழ்ந்துருக்கிறான், அவன் கஷ்டப்பட்டுருக்கிறான். ஏடா தப்பு பண்ணிட்டாங்கிறத நான் வந்து ஃபீல் பண்ணி பார்ப்பேன். இவங்கெல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் வரணும். ஏன்னா வந்து இங்கே சென்னைக்கு நான் இந்த குறைஞ்சி இந்த 30 நாள் இங்கே இருக்கிறனால நிறையா சின்ன ப்ரொடியூசர் கஷ்டப்படுறாங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே சின்ன சின்ன டைரக்டர்கள், கோ டைரக்டர்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் அன்னாடு உணவுக்கு கூட தடுமாறிட்டு இந்த சென்னையில் சினிமாவை நம்பி வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்களுக்கான ஒரு லைன் கிடைக்குதுன்னா எனக்கு தெரிஞ்சு இங்கே கிடைக்கிற மாதிரி இல்லை. ஒரு 10-20 குதிரையை நம்பியே வாழ்க்கை பெரிய ஜாமான்னு போகிறாங்க. இதுக்கு நாம் வந்து தடை பண்ண முடியாது. ஆனால் எனக்குள்ளே ஏற்பட்டுக்கிட்ட ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, கடவுள் நமக்கு வந்து தேவைக்கான வசதியை கொடுத்துட்டான். எதையாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சினிமா துறையை இந்த வயசுக்கு மேலே நான் தேர்ந்தெடுத்தேன். அதில் ஒரு 10 டைரக்டரில் நம்ம உருவாக்கணும். அதில் வந்து யார் ஜெயிச்சு வராங்களோ அது போதும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு நாங்கள் செயல்பாட்டுக்கு இதுக்குள்ளே வந்துருக்கிறோம். எனக்கு 2 பையன். ஒருத்தர் விசில் கம்யூனிகேஷன் படித்து சினிமாவுக்காக உருவாகிட்டு இருக்கிறான். இவர் சின்ன தம்பி, அவர் வக்கீல். ஆல்ரெடி வக்கீல் பண்ணிவிட்டு எப்போ படம் பண்ணிட்டுப்பா கூட அப்படின்னா நான் சொன்னேன், சரிப்பா பண்ணுப்பா, நான் அதை வரவேற்கிறேன் அப்படின்னு. அப்போ சொல்லும்போதே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினார். சார் நான் சோலாவாக போக மாட்டேன், ப்ரொடியூசர் பையனாக இருந்தாலும் அடக்க ஒடுக்குன்னு ஒரு சின்ன சீன் கொடுத்து நான் கூட போகிறேன். நான் ட்ராவல் பண்ணுறேன், சினிமாவை தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் காலம் பதில் சொல்லட்டும் அப்படின்னு ஒரு பகுதி. ப்ரொடியூசர் பையனா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள பில்டப் பண்ணி அவங்களுக்கான பவர் கொடுக்கறதுக்கான விஷயத்துக்கு நான் வர மாட்டேன். இனி எடுக்க போகிற எந்த படமாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி நாங்கள் ஒரு காலையில் ஒரு 6 மணிலேருந்து வெளியே பிரயாணம் பண்ணிகிட்ருக்குறோம் பல வேலைகளாக. அப்புறம் ஒருத்தர் இந்த மாதிரி கதை சொல்கிறாங்கன்னு சொன்னங்காட்டி ஒரு 6:30 மணிக்கு இவரை சந்திக்கிறோம். டைரக்டர் ராஜகோபால், அவரை அரவிந்த் ராஜகோபால். கதை சொல்ல வரேன் சார். 6:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணார். ஃபுல் டயர்டு. சாயங்காலம் காலையிலேருந்து வந்ததுனால பார்க்க முடியுமா கேட்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் சொல்ல ஆரம்பித்தா 2 மணி நேரத்தில் வந்து எனக்கு வந்து இருந்த டயர்டே போயிடுச்சு. கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து அந்த படத்து மேலே நல்லா இம்ப்ரூஸ் ஆகி ஒரே டைமில் சந்தித்து அடுத்த நாளே ஓகே பண்ணிட்டேன். நான் அதுக்காக சான்ஸோ டைமோ எதுவுமே ஒதுக்கலை. பண்ணுனார். எங்களால் என்ன செய்ய முடியுமோ அவர் கேட்குறது இது வரைக்கும் எந்த தடையும் இல்லாமல் செஞ்சுருவோம். அதுபோக வந்து ஜெகன் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, எதிர்காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய டீம் இவங்க. அதில் ஜெகன் ஒரு ஆள் வருவான், எந்த சந்தேகம் இல்லை. இவங்க ஆல் ஓவர் டீம் வந்து வெற்றிகளை தர்றதுக்காக உழைக்கக்கூடிய மனுஷன். இவங்க டீம் வந்து சாதாரண ஆளுகள். இன்றைக்கி நான் சொல்கிறேன் இந்த வாயிலாக, எங்கள் படத்துக்காக சொல்ல, எது வேணால் நடக்கட்டும். ஆனால் இவங்களை நம்பி படம் கொடுக்குறவங்களுக்கு யாருக்கும் தோல்வியும் வராது, அந்த படத்தை தோக்க விடவும் மாட்டாங்க, ஒரிஜினலாக பாடுபடுவாங்க. இது வாயில் மூலிமா எந்த ப்ரொடியூசர் பார்த்தாலும் இவங்களுக்கு நீங்கள் வாய்ப்புகளை கொடுக்குறதுனால நல்ல வழி கட்டாயம் பணம் லாஸ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு அத்தனை வகையான தகுதியும் நிறைஞ்ச ஒரு டீம். அந்த ஒரு நம்பிக்கையை வச்சு தான் நான் இவங்ககிட்ட கேட்டது. நான் எப்போவுமே வந்து கதைக்குள்ளே போய் நாங்கள் வந்து தலையிடுற விஷயம் கிடையாது. அவங்க என்ன படைக்க நினைக்கிறாங்களோ அதுக்கு பக்கபலமாக நிற்குன்னு தான் நினைப்போமே தவிர அதில் நாங்கள் முழு சுதந்திரம் அவர் கொடுத்துட்டோம். எங்கிட்ட என்னென்னா, நாங்கள் கிராமத்துக்காரங்களாச்சா சொன்னதை செய்யலையேன்னு கோவம் வரும். சொன்னதை ஏன் செய்யலைன்னு தான் கோவம். நீ எச்சா செய்யணும்னு எனக்கு தெரியாது, அது வந்து சொல்கிறத செய், நீ தானே சொன்ன மாறாத. இந்த மாதிரி ஒரு
விஷயத்தில் இருக்கோம் தவிர நாங்கள் எதையுமே பெருசுப்படுத்திக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு குணம் இல்லை. நாங்கள் இந்த சினிமாவில் வந்து புதுசாக நாங்கள் வந்து வந்துகிட்டு இருக்கிறோம். உங்களுடைய வாயிலாக இந்த படத்தை வெற்றி பெறுவதற்கு எல்லா வகையான விஷயங்களும் செய்யணும். அப்புறம் எங்களோட நடித்த டீமில் இருக்கிறவங்க சாம் சார் சொல்ல வேண்டியதில்லை. அதாவது என்ன சொல்கிறதுனா, ஒரு டெடிகேட்ஸ் பர்சன். என்கிட்ட எல்லாம் சொல்லும் பொழுது ஆர்டிஸ்ட்னா டார்ச்சர் பண்ணிடுவாங்க, டைமுக்கு வரமாட்டாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை. சிரமம் கொடுத்துருந்தா தானே வருத்தப்பட முடியும். அவர் வேலையை அவர் கச்சிதமாக செஞ்சார். எங்களுக்குள்ளே வந்து அண்ணன் தம்பி உறவாக தான் இந்த படத்தில் நாங்கள் பழகிக்கிட்டோம் இருந்துக்கிட்டோம். இவர் நிறைய இவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தார். புதுசுங்கிறதுனால அவர் விட்டு விலகலை. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை, அனுபவங்களை டைரக்டருக்கும் சரி, கோ டைரக்டருக்கும் சரி, எங்கள் தம்பி ரஞ்சித்துக்கும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு பிள்ளையார் சொல்லியாக தூணாக நின்று இந்த படத்தை வந்து கொண்டு போகணுங்கிறதுக்காக இன்ன வரைக்கும் அவர் கஷ்டப்படுறாரு. அதுக்காக ரிஸ்க் எடுக்கிறாரு. பல விஷயங்களை சொந்தமாக அவர் செலவு பண்ணி கூட அடுத்த ரேஞ்சுக்கு போகிறாரு. இது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான். எந்த நடிகரும் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. வேலை முடிஞ்சால் சம்பளத்தை வாங்கினா குட் பாயிண்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இதை தாண்டி அவர் வந்து மொத்தமாக ஜெயிக்கணுங்கிறதுல வந்து ஆர்வமாகவும் ரொம்ப சத்தியமாகவும் இருக்கிறார். இதில் எந்த இடத்துலையும் சந்தேகம் இல்லை. எங்களுக்கு இந்த ப்ரொடக்ஷனில் இவர் நடித்தது மிகப்பெரிய ஒரு பாராட்டாக நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நிரஞ்சனமும் அவங்களால நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நல்ல பொண்ணு, அருமையாக நடிச்சுது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. போகுது, வராங்க, போகிறாங்க, நல்ல முறையாக இருந்துச்சு. அதில் ஒன்றும் சந்தேகத்துக்கு இல்லை. சார் ரவி சார் பக்கா ஜென்டில்மேன். அதாவது வந்து நான் அவரை பார்க்குறப்பல என்ன நினைப்பேன்னு கேட்டிங்கன்னா, ஜெய்சங்கர் ஜேம்ஸ் பாண்ட் இல்லைங்களா, ஸ்ட்ரைட் அப்படி ஜம்முன்னு இருப்பார் அந்த இளமை தோற்றத்தோட. ஆனால் கேரக்டர் தான் வயசான கேரக்டர், அப்பா கேரக்டர். ஆனால் அவர் பார்க்கும்பொழுது ஸ்க்ரீனில் வரும்பொழுது அருமையாக அவர் வரார். சரி, இவர் இன்னும் 25 வயசுக்கு இவர் கதாநாயகனை போயிடலாம் மாட்டேங்குது, அவ்வளோ அழகாகத்தானே இருக்கார் இவருக்குன்னு அப்பா ரோல். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான, என் மனசுக்குள்ளே பட்டதை நான் சொல்லிட்டேன். அவருக்கு வந்து ரவி சார் கூடயும் நில ரவி சார் இவரும் நிற்கிறப்ப பார்த்தா, நான் ஃப்ரேமில் பார்க்குறப்ப அவர் அப்பா இவர் பையனாக தெரிஞ்சுது. ஆனால் கதையில் வந்து 2 பேர் ஃப்ரெண்டு. என் நோக்கத்தில் பார்க்குறப்ப அவர் அப்பா இவர் பையனாக தான் தெரிஞ்சு. அந்த அளவுக்கு கடவுள் வந்து அவருக்கு இளமையும் அந்த அழகையும் கொடுத்து படத்தில் வந்து அவர் தொடர்ந்து நடிக்கிறதுக்கான விஷயங்களை வந்து அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்குங்கிறதை தெரிஞ்சுக்கிறேன். எங்கள் பையன் அடுத்தது சொன்ன பேச்சை கேட்பான், சொல்கிற பேச்சை கேட்கணும். எது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல. எது வக்கீல் இல்லையா, நான் கொஞ்சம் யதார்த்தவாதி. எனக்கு வந்து ஒரு தடவை பேச தெரியும், 2வது தடவை பேசுனா அதை சரியில்லை சரின்ட்டுருவேன். அது காதம் பண்ண எனக்கு பிடிக்காது. பிடிக்கலன்னு சொல்கிறத பழக்கம். அது பிடிக்காது அப்படின்னாங்கன்னா விட்டுருவேன். அப்புறம் ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா சரின்ட்டுருவேன். ஏன்னா அதை வளர்த்தக்கூடாதுங்கிற பாணியில் அடுத்தடுத்து கேரியர் போகணும் இல்லையா. அதனால் எங்களுடைய ஜேர்னல் இந்த படத்தை வெற்றி பெறதுக்கு உங்களுடைய டிவியின் வாயிலாக எல்லோரும் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதை விட பெரிய இன்னொரு இம்பார்ட்டண்ட்டுன்னு இப்போ வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு டீம் இருந்துச்சு. அதனால தான் பிரச்சனை. இன்னொரு என்னோட மொத்தமாக அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டீம் இருந்தது. எனக்குன்னு இருந்த ஒரே டீமு அஜித். ஒரு பாய் தம்பி தான் எனக்குன்னு கூடையே இருந்தாப்படி, ஆஜி, முகமது ஆஜி. அதாவது வந்து ரொம்ப அருமையான பையன். என்ன சொல்கிறதுன்னா, அவர் இல்லைன்னா இந்த படத்தில் நிறைய பிரச்சனை உருவாகிருக்கும். ஆனால் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி மொத்தத்தையும் அவன் காப்பாற்றிருக்கிறான்னா அந்த பாய் முகமது அஜித் தான். என்னோட நிழலாக இருந்து, நான் தூங்கினாலும் அவர் தூங்காமல் இருந்து, நான் சாப்பிட்டாலும் அவர் சாப்பிடாமல் இருந்தும், நான் போக முடியாத இடத்துக்கு அவர் போய் அவ்வளோ வேலைகளையும் இந்த படத்துக்கு வந்து சிறப்பாக செஞ்சு இந்த படத்துக்கு வந்து வெற்றி அடைஞ்சுது அப்படின்னு சொன்னால் முதல் நான் அவருக்கு தான் நன்றி சொல்லுவேன். இந்த கூட்டத்தில் வந்து அவ்வளோ ஒரு உழைப்பாளி. காசு பணங்களில் 2வது யார் பர்சன் அப்படின்னு உழைச்சதில் பார்த்தா என்னை தாண்டி போயிருக்கிறார். அவர் ஒரு அற்புதமான மனிதர். அவருக்கு இந்த மீடியாவின் வாயிலாக நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த படத்தை வெற்றி பெற செய்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பிலும் அனைத்து தொலைக்காட்சியிலும் தாறுமாறு கேட்டுக்கொண்டு உங்களை அன்புடன் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர் சொல்லுந்த வெயிட்டிங்.
உங்களுக்கான இடம். மார்ச் 7th மார்ச் 7ஆம் தேதி இந்த படம் வந்து அஸ்திரம் படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக ஒரு த்ரில்லர் ஃபார்மேட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளேயோட இந்த படம் வந்து முழுசாக ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. கான்ஃபிடண்ட்டாக எனக்கு சொல்ல முடியும், இது வந்து டெஃபினட்டாக உங்கள் டைமுக்கும் சரி, நீங்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்குற ஒரு அந்த காசுக்கும் சரி, இட் வில் பி ஒர்த் இட். வந்து இந்த படத்தை பார்த்து என்கரேஜ் பண்ணி இந்த யங் டீமை, நியூ கமர்ஸை என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு சக்ஸஸை கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அஸ்திரம் ரிலீசிங் ஆன் March 7th. ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. சார், நீங்கள் வந்து வாரிசுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுற நல்ல புது அப்கமிங் டைரக்டர் ஷார்ட் ஃபிலிமாக பண்ணியிருக்காரு. பேரே வந்து அஸ்திரம் கொடுத்துருக்காரு. இந்த படம் உங்களுக்கு அடுத்த சினிமா கேரியருடைய பிரம்மாஸ்திரமாக கொடுத்துருக்காரா? பிரம்மாஸ்திரமாக கொடுத்துருக்காராங்கிறது March 7ஆம் தேதி நம்ம ஆடியன்ஸ் அதை சொல்லிடுவாங்க. பட் எனக்கு என்னடானா, ஒரு நல்ல டைரக்டரோட ஒரு நல்ல கதையில் நடிச்சிருக்கிற திருப்தி எனக்கு இருக்கு இப்போ. அதாவது நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம என்டர் ஆகும்போது ஒரு நடிகனாக மட்டும்தான் ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தில் உள்ளே வந்தேன். ஜீவா சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. பட்டு மற்ற விஷயங்கள், மற்ற எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை அந்த டைமில். சில தவறுகள் நடந்தது. பட் அது மாதிரி அதை வந்து நான் நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு டிப்ரெஷனில் போகிற ஆள் நான் கிடையாது. நான் எப்போதுமே நாளைக்கு என்ன அப்படிங்கிற யோசிக்கிற ஒரு ஆள் தான் நான். இப்போது வாரிசுக்கு அப்புறம் நான் கரெக்டாக நல்லபடியாக சூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும் போது, இப்போது துரை செந்தில் சார் டைரக்ஷனில் படம் நடிச்சிட்ருக்கேன். விஜயாதிராஜ் டைரக்ஷனில் ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அந்த வகையில் ஒரு புது டைரக்டரை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறமும் திருப்பி புதுசாக அப்படிங்கிற போது இருக்கும்போது, எனக்கு அரவிந்த் மேலே இருந்த நம்பிக்கை, கதை மேலே இருந்த நம்பிக்கை என்னை கைவிடாது. கண்டிப்பாக இந்த படம் எனக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும். அதே நேரத்தில் ஒரு நல்ல படத்தை தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்கேங்கிற பேரும் எனக்கு இந்த படம் நிச்சயமாக கொடுக்குங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. வாரிசு பட டைம்ல வந்து உங்க ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, கம்பேக் ஷான் சொல்லிட்டு ரொம்ப சோஷியல் மீடியா ட்ரெண்ட் பண்ணாங்க. அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து உங்களை வந்து யாரும் வந்து மேக்ஸிமம் பேசல. வாரிசுல நடிக்கும் போது எல்லாம் உங்களுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன் சார் இந்த டிலே, ஒரு டிலே? அதுதான் இப்போது ஃபஸ்ட்டு 12 அப்புறம் 4 படம் இமீடியட்டாக சைன் பண்ணேன். அந்த தவிர இப்போ நான் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கேன். ஒரு படம் பண்ணாலும் கரெக்டான படம் பண்ணலான்ட்டு. இப்போ நான் வாரிசுக்கு அப்புறம் கோலி சோடான்னு ஒரு வெப் சீரிஸ் விஜய் மில்டன் டைரக்ஷனில் பண்ணியிருக்கேன். அது ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ அஸ்திரம், நொடிக்கு நொடி, அப்புறம் துரை செந்தில் சாரோட இயக்கத்தில் ஒரு படம். இந்த எல்லா படமும் சிறப்பாக இருக்கும், நல்ல படமாக இருக்கும், நல்ல டைரக்ஷனாக இருக்கும். என்னோட ரோலும் என்னோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுல எனக்கு எந்த நம்பிக்கை, எந்த டவுட்டும் இல்லை. அதே நேரத்தில் தெலுங்குலேயும் நடிக்கிறேன், கன்னடாலையும் நடிக்கிறேன். ஸோ இது வந்து போயிட்டு தான் இருக்குது. 6 கேண்டில் நீங்கள் வந்து உடம்ப வருத்தி ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பீங்க. இதில் ஏதாவது ஸ்பெஷல் வச்சுருக்கீங்களா இந்த படத்தில்? இதில் அந்த மாதிரியான ஒரு ஸ்கோப்போ இல்லை பெர்ஃபார்மன்ஸ் டிமாண்ட் அப்படி கேட்கல. பட் என்னென்னா, படம் முழுக்க இவங்க சொன்ன மாதிரி ஷாமோட ஷோல்டரில் இந்த படத்தை கேரி பண்ணுற அளவுக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ளே இருந்தது. ஸோ அதில் நான் ரொம்ப கவனமாக இருந்தேன். என்னை நம்பி இந்த படத்தை இவ்வளோ எல்லா சீனும் நான் தான் கேரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி, நல்ல வேளை எனக்கு ஒரு விஷயம் என்ன அமைஞ்சதுன்னா, இந்த படத்தில் ஒரே டைமில் ஷூட் பண்ணதுனால வேறு எந்த டீவியேஷனோ டிஸ்ட்ராக்ஷனோ வேறு ஒரு ஷூட்டிங் போயிட்டு வந்து இங்கே அட்டென்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த படத்தை முழுக்க ஒரே ஷெட்யூலில் முடித்ததுனால பார்த்தவங்க சொன்னது என்ன அப்படின்னா, ஷாம் சார் வந்து கரெக்டாக அந்த புரிஞ்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போயிருக்காரு. எங்கேயுமே தப்பு இல்லாமல், ஒரு ட்ராப் இல்லாமல் அந்த ரோலை கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் தோல்வி இதெல்லாம் வந்து திருஷா இவங்களாம் சொன்னாங்க, அப்புறம் இது பண்ணாங்க. ஆனால் உங்களுக்கு ஹைட்டு, கலரு, அழகு எல்லாமே இருக்குது. இந்த எந்த இடத்துல கோட்டையை விட்டுட்டீங்க? கோட்டையை விட்டுட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்களா? இல்லை அது இல்லை கேட்டு இல்லை அப்படி கிடையாது. ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டைம் அமையணும், வெற்றியும் அமையணும். இப்போ நான் வந்து சினிமாவுக்கு வரும்போது நான் பெரிய ஒரு ஜேர்னிலாம் நான் கிராஸ் பண்ணல. ஒரு 3 இயர்ஸாக ட்ரை பண்ண ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சது. இப்போவும் வந்து 12B படங்கிறது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு டெபியூ வெஹிக்கிள் தான் அது. பட்
மற்றவங்க நடிகர்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பட்டிருக்கிற கஷ்டமும் அவங்க இப்போ கோயிங் த்ரூ ஸ்ட்ரகிளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த கஷ்டத்துக்கு இன்னைக்கு சில பேருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் சிவகார்த்திகேயன் எடுத்துக்கலாம். அவர் சாதாரணமாக வரல. அவர் பல வருஷமாக கஷ்டப்பட்டு டெலிவிஷனில் இருந்து விஜய் டிவியில் ஆங்கர் பண்ணி அப்புறம் டான்ஸ் ஷோலாம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி அதுக்கப்புறம் வெற்றி அடைஞ்சு இப்போ ஒரு ரேஞ்சுக்கு போயிருக்காரு. அது ஒரு அனுபவத்தை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டார் அவர். எனக்கு வந்து கரெக்டாக டெபியூ ஆனதுக்கப்புறம் ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருந்ததுக்கு காரணம் எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை. பட் அதை நான் குறையா சொல்ல முடியாது. எனக்கு அது தெரிஞ்சு தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். எனக்கு என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு நல்ல நடிகனாக ஆகணும், நல்ல ஒரு இடத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கேன். அதை நான் வந்து அது ஒரு ஜேர்னியாக தான் பார்க்குறேன். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாருக்கும் இருக்கும். இல்லை டவுனாக இருந்து அப்பா இருக்கும், இல்லைன்னா அப்பா இருந்து டவுனாக இருக்கும். என்னோட ஜேர்னியில் எப்படி இருந்தாலும் ஐ எம் 1%. நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன் கடவுளுக்கு. ஏன்னா எனக்கு கிடைச்சிருக்க ட்ரீம், என் கையில் கிடைச்சிருக்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. பட் இன்ன வரைக்கும் 22 இயர்ஸாக 3 லாங்குவேஜில் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து ஐ திங்க் இட்ஸ் கிஃப்ட் ஃப்ரம் காட் அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல். இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். வேறு சார், நீங்கள் ஷோ பண்ணல ஜட்ஜாக நீங்கள் இருந்தீங்க, அது கீழே வந்து கண்டிஷனாக இவர் சிவகார்த்திகாரு, இன்னைக்கு சிவகார்த்திகன் அங்கே இருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த ஷோ நடக்கும் போதே நான் சிவகார்த்திகேயன்ட்ட ஒரு தடவை இல்லை 5 தடவை சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி உனக்கு கிஃப்ட் ஆஃப் த கேப், அந்த காமெடி சென்ஸ் எல்லாமே உனக்கு இருக்கு சிவா. கண்டிப்பா உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நீ வேற மாதிரி டேக் ஆஃப் ஆயிடுவ. ரெண்டாவது என் வீட்லயும் சரி எல்லார் வீட்லயும் சரி நீ வந்து கிட்ஸை ரொம்ப அட்ராக்ட் பண்ற, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு அவரோட சக்ஸஸ் வந்து எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்கலாம். பட் எனக்கு வந்து அது கண்டிப்பா நடக்கும்னு அப்பயே நான் உணர்ந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவரே என்னை இப்போ பார்க்கும் போதெல்லாம் வந்து பார்த்து பேசும்போது சொல்லுவார், சார் அன்னைக்கே சொன்னீங்க சார், இந்த கிஃப்ட் ஆஃப் த கேப் மக்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு, அது இப்போ நடந்துட்டு இருக்கு சார், தேங்க்யூ சார். அதெல்லாம் வந்து சக்ஸஸ் வந்து இட் இஸ் லைக் ஹவ் யூ டேக் இட். நம்ம எப்படி எடுத்துக்கிறோம். நான் வந்து குஷியில் ஒரு ஃப்ரேமில் நடிச்சிருந்தேன் விஜயண்ணாவோட, கட் பண்ணால் நான் அப்போது 2 வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோ ஆகினேன். அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு பீரியடாக இருந்தது. இப்போது சிவகார்த்திகேயன் அந்த மாதிரி பண்ணுறாரு. பட் நான் எப்படி பார்க்குறேன்னா, கம்பேரிசன் பண்ணாமல் நீ உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்கியா, நிம்மதியாக இருக்கியா, நீ பண்ணுறதுல சந்தோஷம் கிடைக்குதா, ஜஸ்டிஃபை பண்ணுறியா, சினிமாவை வந்து நேசிக்கிறியா அப்படிங்கிறத தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வகையில் எனக்கு சினிமா இது வரைக்கும் எனக்கு கொடுத்துருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்ட்ரகிள், ஃபைட், பேட்டில் எல்லாருக்கும் இருக்கு. அந்த மாதிரி நானும் அதை பாசிட்டிவாக எடுத்து போயிட்டு இருக்கேன். அவ்வளோதான். டேரக்டர், அப்கமிங்ல வரீங்க, இப்போ ஷாம் சார் கதை சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு பெரிய இந்த கதை எல்லாருமே பண்ண கதை தான் தமிழ் சினிமாவில் வருது. நீங்க என்ன ஸ்பெஷலாக இதில் காட்ட போறீங்க? ஏன்னா டைம் டிராவலிங் நிறைய வந்துருச்சு. இது டைம் டிராவல் இல்லை, இது டைம் டிராவல் கதை கிடையாது. இது கம்ப்ளீட்லி ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம் தான். இல்லை, தமிழ் சினிமாவில் எல்லாமே எடுத்த கதையாக தான். நீங்க என்ன ஸ்பெஷலாக காட்ட போறீங்க? நீங்க அப்கமிங்ல வரீங்கல்ல, புதுசா காட்டணும்ல, அப்படி காட்டுறதுக்கு என்ன இல்லை, புதுசாக சில எலிமெண்ட் இருக்குது. அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் படத்தில் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதை என்னால் இந்த சமயத்தில் ரிவீல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்த்துட்டு நம்ம பேசணுன்னா நிறைய பேசலாம் சார். ஏன்னா சர்ப்ரைஸ் எலிமெண்ட் கண்டிப்பாக இருக்குது. இது ரெகுலர் கிரைம் த்ரில்லர் பேட்டர்னில் இருக்காது இந்த படம். அதை உடச்சி தான் மிஸ்டர் ஜெகன் வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு. ஏன்னா எங்களுக்கே அதில் உடன்பாடு இல்லை. ஒரு கொலை நடக்குது, ஒரு ஹீரோ போலீஸ் அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு, இல்லை சீரியஸ் ஆஃப் கொலை நடக்குது, அதை கண்டுபிடிக்க ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம். அந்த பேட்டர்னையும் நாங்கள் பிரேக் பண்ணியிருக்கோம். இதில் அதை பிரேக் பண்ணி தான் நாங்கள் முதல் டிஸ்கஷன்லேயே சொல்லிட்டோம், ரெகுலர் கிரைம் த்ரில்லர் பண்ணக்கூடாது, அதில் என்ன புதுசு பண்ணலாம் அப்படின்னு பேசி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பண்ண விஷயத்தை இங்கே ரிவீல் பண்ண முடியாதா, ஏன்னா ஆடியன்ஸ்க்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது படம் பார்க்கும்போது. அதனால் அதை வந்து நம்ம ஃபீல் பண்ணணும்னு நான் விட்டுறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் அதுக்கு பதில் ரிவீல் பண்ணாதீங்க, ப்ரொடியூசர் ரிவீல் பண்ணுங்க. அவங்க பையனை கதையில இறக்கிருக்கீங்க, அது ப்ரொடியூசருக்காகவா இல்லை பையனை போட்டே ஆகணும் ப்ரொடியூசருக்காகவா? இல்ல சார் வந்து அது ப்ரொடியூசரே சொன்னாரு, என் பையன் நடிச்சாலும் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், போஸ்டர்ல வரணும், நான் டான்ஸ் அதெல்லாம் இல்லாம ரஞ்சித்தே வந்து சின்னதா ஸ்டார்ட் பண்ணி நான் போறேன்ப்பா சினிமாவை கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் ஒத்துக்கிட்டாரு. இது வரைக்குமே வந்து அவர் எந்த விஷயத்துல ஃபோர்ஸ் பண்ணல, என் பையன் தான் வரணும், என் பையன் தான் இருக்கணும் அப்படி இல்லை. என்ன ரோல் இருக்கோ அதை பண்ணிட்டோம். படம் முழுக்க இது ஒரு ஒரு ஹீரோ ஓரியன்ட் ஃபிலிம் தான். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக உள்ள போய் கத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்கேன், தவிர ஃபோர்ஸ்லாம் எதுவுமே பண்ணல. சார் இப்போ நீங்கள் பெரிய ஆக்டராக இருந்திருப்பீங்க, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் உங்களை வந்து ஆடியன்ஸில் நல்லா கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து எப்படி இருக்கும் சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து என்னன்னா
இப்ப பெரிய பெரிய படங்கள் வரும்போது சின்ன படங்களை நசிக்கிறாங்க. அது இல்லாம பெரிய படம் ரிலீஸ் பண்ணும்போது எந்த படத்தை வந்து வெளியிட மாட்டாங்க. அது இல்லாம வந்து ஆடியன்ஸும் உள்ள போக மாட்டாங்க. சோ இப்போ இந்த காலகட்டத்துல இப்ப சாரி சொன்னா நம்ம சின்ன படம் தான் பண்றோம்னு நீங்களும் அதை ஒத்துக்குனீங்க. சோ இப்போ எப்படி ஆடியன்ஸ் சின்ன படம் பெரிய படங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ரிலீஸுக்கு அப்புறம் தான் சார் முடிவு பண்ணோம். நம்ம சும்மா 100 கோடி எடுத்த படம் பெரிய படமும் கிடையாது, 5 கோடியில் எடுத்த படம் சின்ன படமும் கிடையாது. அது ரிசல்ட் என்ன? இப்போ லப்பர் பந்து பெரிய படமா சின்ன படமா நீங்க சொல்லுங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அதுதான் மிகப்பெரிய படம். 5 கோடி போட்டு 25 கோடி எடுக்கிறது தான் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். அதுதான் வந்து பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். துணிவு பத்தி பேசல நான் சொல்ல வர்றது வந்து சின்ன படம் பெரிய படம் வந்து சக்சஸ் ரேட் வச்சு தான் போவோம். அதனால கண்டென்ட் ஜெயிச்சிருச்சுன்னா அது பெரிய படம். இன்னைக்கு வந்து லப்பர் பந்து வந்து மிகப்பெரிய படம். நீங்க சின்ன படம் இல்ல, எது சின்ன படம் இல்ல? சின்ன படம் லப்பர் பந்து ஒரு சின்ன படம் இல்ல, அது வந்ததுக்கு அப்புறம் வெற்றி பெற்ற. அவரு சொன்னது வந்து பெரிய படம் பெரிய படம்னு சொல்லும் போது நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன்னா, சின்ன படமும் பெரிய படம் நீ எப்படி வித்தியாசப்படுத்துவேன்னு கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு சக்சஸ் ஆகுறது தான் பெரிய படம். இங்க சின்ன படம் ரசிகர்களா இல்லையா? எல்லா படமும் ரேஸ்ல போயிட்டு அதுல வந்து ஜெயிச்சு வருது. ஓகே, அந்த வீட்ல வந்து அந்த படம் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணாங்க, வேற எந்த படத்தையும் வந்து ரிலீஸ் பண்ண விடல. அந்த சைலண்ட் அதுக்காக தான். சோ இது மாதிரி சிச்சுவேஷன் நீங்க மாட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? படங்கள்லாம் அமுக்குறாங்களா இல்லையா அதான் கேள்வி. நசுக்குறாங்களா இல்லையா சிறு படங்களுக்கு? அப்படி ஒன்றும் நடக்கல சார். தளபதி படம் வரும்போது அவருக்கு தான் அந்த மாஸ் ஓப்பனிங் இருக்கும். அதே மாதிரி தலை வரும்போது அவருக்கு தான் மாஸ் ஓப்பனிங் இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு 4 கோடி ஒரு படம் எடுத்ததை போய் அங்கே போய் போட்டு நான் ஈக்குவலாக ஓடுறேன் அப்படின்னு சொன்னார்னா அது தப்பான விஷயம். சார் அடுத்த வாரமே 10 படம் ரிலீஸ் பண்ணாங்க, சின்ன படங்கள் மட்டுமே. அந்த வீக் வந்து அந்த படம் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணாங்க. சோ அதுக்காக இது மாதிரி விஷயத்துல வந்து பெரிய பெரிய ப்ரொடியூசர்லாம் வந்து சிறுபட தயாரிப்பாளரை வந்து நசுக்கிறாங்க உடனே. இல்ல சார், நசுக்கிறாங்கங்கிற வார்த்தை தப்பான வார்த்தை. யாரும் நசுக்க முடியாது. உனக்கு அந்த தெம்பு இருக்கணும். ஒரு தயாரிப்பு இல்லைங்க, நான் முடிச்சிடறேன். நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, பதிலுக்கு அப்புறம் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே இன்னொரு கேள்வி தூக்கி போடுறீங்க. நசுக்க முடியாது யாரும். அந்த தயாரிப்பாளருக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா நான் என் படத்தை வெளியில கொண்டு வருவேன், மக்களுக்கு அதை வந்து பார்க்க நான் வந்து எப்படியாவது உருவாக்குவேங்கிறது தான் ஸ்ட்ரென்த்து. இது என்னை அமுக்குறான் அவன் என்னை இழுக்கிறான் அப்படின்னு நீ சொல்லிட்டு இருந்தேன்னா நீ ஃபிட்டு கிடையாது இண்டஸ்ட்ரிக்கு. நீ தெளிவாரு. நீ வந்து ஒரு விஷயத்த நம்புற, நான் அதை தயாரிச்சிருக்கேன், நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னா அதை நான் வெளியில கொண்டு வந்து காட்டுறேங்கிறது தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். தவிர இவன் என்னை அமுக்குறான் அவன் பிடிச்சி என்னை இழுக்கிறான் அப்படின்னா நம்ம அதுக்கான நம்மளுக்கு நம்ம ஃபிட்டு கிடையாது. ஓட்டப்பந்தயத்தில் நம்ம ஓடுறோம் அப்படின்னா ஃபிட்டா இருக்கணும். இதுதானே இப்படிதானே இருக்க முடியும். இந்த கேள்விக்கு ஒரு ஒரு ஹீரோ பதில் சொல்லுங்க. நீங்க கேட்டீங்களா, அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நான். ஏன்னா அது வந்து ஹீரோ பேட்டர்ன் கிடையாது. அவங்க படம் முடிச்சிட்டாங்க, டேட் அவங்க பண்ண முடியாது. நாங்கள் தான் வந்து அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையை முடிச்சுட்டு எல்லா பிரச்சனையும் சமாளிச்சுட்டு ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து நிற்கிறப்போ இந்த சிக்கல் ஏற்படும். நான் விடாமுயற்சியோட வரேன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு யாருக்கா தெரியுங்களா? நான் சொல்லுவேன், விடாமுயற்சியோட நாங்கள் வர தயார். நாங்கள் சின்ன படம் பெரிய படம் நாங்கள் பயப்படல, அவரு கூட நாங்கள் வரோம் அப்படின்னு நாங்கள் டேட் அறிவித்தோம். எது நான் கேட்டது, எங்களுக்கு தியேட்டர் தர்றதுக்கு யார் இருக்கா? முதல் படத்துக்கு எங்களுக்கு முதல் ஷோ தரக்கூடாது. 6 மணி ஷோ 9 மணி ஷோ 150 தேட்டர் தரேன்னு சொன்னீங்களே, எனக்கு விடாமுயற்சியில் கொடுங்க, நான் ரிலீஸ் பண்ணுறேன். அதுக்கு யார் தரல? இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். எது நான் யாரையும் நான் குறிப்பிட்டுலாம் சொல்ல முடியாது. அப்போ சின்ன ப்ரொடியூசர் அதில் வர தயாராகிட்டாங்கல்ல. நீங்கள் கேட்டீங்களா 14ஆம் தேதி எப்படி 7 பேர் வந்தாங்கன்னு? 14ஆம் தேதி வருவாங்க, அந்த முன்னாடி தேதியில் வர முடியும். அவங்களுக்கு இடம் இல்லை, தரலைங்கிறப்போ அவங்க ரிலீஸ் வந்து இவ்வளோ தூரம் பாடுபட்டு 2 வருஷம் வேலை பார்த்துட்டு 2 வருஷம் வேலை பார்த்துட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு அவங்ககிட்ட கொண்டு போய் ஒரு ஷோக்கு எங்கள் படத்தை அடமானம் வச்சுட்டு வர முடியாது. அந்த பயத்தில் தான் யாரும் ரிலீஸுக்கு வரமாட்டேங்கிறாங்க. தொடர்ந்து கண்டினியூட்டாக இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு படத்தை பெரிய படத்தை 15 நாள் ஒர்த்து பண்ணுறாங்க, லாக் பண்ணுறாங்க, யாருக்கும் இடம் தர மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த தருணத்தில் ஒரு தயாரிப்பாளர் எப்படி துணிச்சு வருவான்? நான் வட்டி வாசிக்கு வாங்காமல் சொந்த காசை போட்டு வந்தங்காட்டி இவங்களோட மோதுறேன். வட்டிக்கு வாசி வாங்கினவனும் தள்ளிட்டு போயிடறான். வர 10,000 5,000 போயிடுவேன் பயந்துக்கிட்டு தான் வெளியே போகிறாங்களே தவிர அவங்கள கண்டு பயந்தல்ல. இதுதான் வந்து சினிமா. அந்த சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ணு. ஜான், இதை கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கிறீங்களா?